Hello students, welcome Somu Kala official channel. Easy method of multiplication table நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 15th table. ஸோ ஏற்கனவே 14th table வரைக்கும் சோமு கலா அஃபிஷியல் யூடியூப் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அதில் ப்ரீஃபாக இருக்குது, ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். இது ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். 15th டேபிள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நான் ரைட் பண்ணி வச்சுட்டேன் ஆன்சர்ஸோட. ஸோ டேபிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட ஈஸி ட்ரிக் என்னென்னா, ஒன்ஸ் பிளேஸில் 5050ன்னு சொல்லி நம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஃபோர் பிளேசஸ் எல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸுங்கிற 2 டாபிக்ஸ் உள்ளே வரும். அதில் வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோன்னா, 2 ஆட் நம்பர் தென் 2 ஈவன் நம்பர், 2 ஆட் நம்பர் 2 ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு அப் டு 10 20 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ப்ராசஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னால் என்னென்னு குழந்தைகளுக்கு ரீகால் கொடுங்க. ஆட் நம்பருங்கிறது ஒற்றைப்படை நம்பர், ஈவன் நம்பருங்கிறது இரட்டைப்படை நம்பர்கள். ஆட் நம்பர்ஸ்னால் 1 3 5 7 9 11 13 15 இந்த மாதிரி கண்டினியூட்டி போயிட்டே இருக்கும் ஸ்டாப்பிங் இல்லாமல். இதே மாதிரி ஈவன் நம்பர்ஸும் இப்படி தான் 2 4 6 8 10 12 14 16 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது தெரிஞ்ச குழந்தைகளுக்கு இந்த பாயிண்ட் போதும். இது தெரியாத குழந்தைகளுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டேபிளுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 ஆட் நம்பர் ரைட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம டேபிளில் ரைட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா சைடில், அதில் பார்த்தீங்கன்னா 1 3ங்கிற 2 ஆட் நம்பர் ரைட் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது 2 ஈவன் நம்பர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அது எப்படின்னா, எது ஆட் நம்பர் முடிக்கும்போது லாஸ்ட் நம்பரோ அதோட ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். 4 6. ஸோ 4 6 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நெக்ஸ்ட் இப்போது 2 ஈவன் நம்பருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃப்டர் நம்பர் ரைட் பண்ணணும். ஆஃப்டர் ஆட் நம்பர் ரைட் பண்ணோம். ஸோ 6 ஆஃப்டர் 7 9ங்கிற 2 ஆட் நம்பர். அது முடிச்சதுக்கு பின்னாடி 2 ஈவன் நம்பர்னா கீழே வந்துடுங்க. 9 ஆஃப்டர் என்ன இருக்குது? 10 12. ஸோ 2 ஈவன் நம்பர் ரைட் பண்ணதுக்கு முன்னாடி 2 ஆட் நம்பர் ரைட் பண்ணோம். 12 ஆஃப்டர் 13 15ங்கிற 2 ஆட் நம்பர் ரைட் பண்ணுவீங்க. ஆட் நம்பரில் 15 லாஸ்ட்டாக முடியுது. ஸோ சூஸ் பண்ண வேண்டியது ஈவன் நம்பரில் நெக்ஸ்ட்டு 16 16 18. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கீங்க பாருங்கள். 2 ஆட் நம்பர், நெக்ஸ்ட்டு அதோட ஆஃப்டர் வர்ற ஈவன் நம்பர், நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர், அதோட 6 ஆஃப்டர் வர்ற ஈவன் நம்பர் ஆட் நம்பர். ஸோ அந்த ஆட் நம்பர் முடிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஆஃப்டர் 9க்கு மேலே. அதே மாதிரி ஈவன் நம்பர் முடிச்சதுக்கு பின்னாடி ஆட் நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வர ஈவன் நம்பர் ஆஃப்டர் நம்பராக இருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் அப் டு 20 வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் 50 50 50ன்னு சொல்லிட்டு போய் கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஆட் நம்பர் ஈவன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் இந்த பாயிண்ட் போதும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு என்ன தெரியாத குழந்தைகளுக்கு ஸோ இதை கொஞ்சம் நல்லாவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரைட் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொண்டு வந்து நம்ம டேபிள் ஸ்கூலில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். டேபிள்ஸ் எல்லாமே